சமாரியாவில் பஞ்சம் மிகுந்தது. நாம் சீரியர் படையினரிடம் போவோம் வாருங்கள். முகாம் காலியாகிவிட்டது என்று செய்தி வந்துள்ளது. அவர்கள் ஓடிவிட்டார்கள். மேலும் அவர்களின் உடைமைகளை வழி நெடுகிலும் விட்டுச் சமாரியாவில் பஞ்சம் மிகுந்தது. நகரம் மூடப்பட்டது. மக்கள் பலவீனமடைந்தார்கள். சமாரியா நகரம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. உணவில்லை, நம்பிக்கை இல்லை. நாளைக்கு இந்த நேரத்திற்குள் சமாரியாவின் வாசலில் அரிசியும் மாவும் நிறைந்து கிடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். நாம் ஏன் இங்கே தங்கி இறக்க வேண்டும்? பட்டணத்திற்குள் போனாலும் அங்கே பஞ்சம், அங்கேயே சாவோம். இங்கே இருந்தாலும் நாம் சாவோம். ஆகையால் நாம் சீரியர் படையினரிடம் போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை வாழவிட்டால் வாழ்வோம், கொன்றால் மரணிப்போம். தேவையானதை எடுங்கள். நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள். நாங்கள் சீரியர் பாளையத்திற்கு போயிருந்தோம். அங்கே யாரும் இல்லை. உணவும் செல்வமும் நிறைந்து கிடக்கிறது. நல்ல செய்தி, சிரியா முகாம் காலியாக உள்ளது. முகாம் காலியாக உள்ளது. அங்கே உணவு இருக்கிறது. சீக்கிரம் போங்கள், உணவு இருக்கிறது. சீரியர் முகாம் காலியாகிவிட்டது என்று செய்தி வந்துள்ளது. அரச குடும்பத்திற்கு சொல்லுங்கள், சீரியர் முகாம் காலியாகிவிட்டது. அரசே, சீரியரின் முகாம் காலியாக இருக்கிறது. அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி போயிருக்கிறார்கள். சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியாயிருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்துக்கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ, இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது. அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம். இங்கே மீதியான குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும். அப்படியே செய்யுங்கள். அவர்கள் ஓடிவிட்டார்கள். மேலும் அவர்களின் உடைமைகளை வழி நெடுகிலும் விட்டுச் சென்றுள்ளனர். அரசே, அவர்கள் யோர்தான் வரை ஓடி போயிருக்கிறார்கள். வழியெல்லாம் அவர்கள் உடைமைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். உள்ளே உணவு இருக்கிறது. சீக்கிரம் வாருங்கள், கதவை திறங்கள். அவசர செய்தி, நகரத்திற்குள் நுழையுங்கள். எல்லோருக்கும் சொல்லுங்கள், விரைவாக செல்லுங்கள், இங்கிருந்து வெளியேறுவோம். அந்த பிரதானிக்கு எலிசா பிரதியுத்தரமாக சொன்ன வார்த்தையின்படியேதானே அவனுக்கு நடந்தது. ஒலிமுகவாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி. கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும்.
பஞ்சகாலமாகிய 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல். ஒரு செத்துப் போனவனை அவர் உயிர்ப்பித்தார். ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ. எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான். இது உண்மையா? ஆம் என் ஆண்டவனே மோர. இவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய். பல காலங்கள் கடந்தன, பல ராஜ்யங்கள் மாறின. இப்போது யோவாகாஸ் ராஜா ஆட்சியில் இருந்தான். அவன் எலிசாவை பார்க்க வந்தபோது, என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே, வில்லையும் அம்புகளையும் பிடியும். உம்முடைய கையை வில்லின் மேல் வையும். கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும். எய்யும். அது கர்த்தருடைய ரட்சிப்பின் அம்பும், சீரியரினின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்புமானது. நீர் ஆப்பெக்கிலே சீரியரை தீர முறியடிப்பீர். அம்புகளை பிடியும். தரையிலே அடியும். நீர் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை செய்தீர். ஆதலால் கர்த்தர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்தார். நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறியடிப்பீர். எலிசா மரித்தார். அவரை அடக்கம் செய்தார்கள். அடுத்த வருடம் மோவாபியரின் படைகள் தேசத்தை ஆக்கிரமித்தன. இது எலிசாவின் கல்லறை. சீக்கிரம் அவனை உள்ளே வை. மறுவருஷத்திலே மோவாபியரின் படைகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். இதை போன்ற வேதாகம படைப்புகளையும் ஆண்டவரின் அதிசய செயல்களையும் பார்க்க தமிழ் பைபிள் ஸ்டோரிஸ் சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்ய மறக்காதுங்கள்.